பாக்கியா எவ்வளோ தடுத்தாலுமே ஈஸ்வரி வந்து தன் முடிவுல உறுதியா இருக்காங்க. இதுக்கு மேல எதனா பிரச்சனை பண்ணா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் பாக்கியா. அப்படி செத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே பாக்கியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தில, "செத்துருங்க அத்த. எதிர்த்த நாளைக்கு தான் வந்துட்டு நாங்க செத்துருவோம் செத்துருவோம்ன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி எல்லா காரியத்தையும் சாதிச்சிருங்க. உங்க விஷயத்தில நான் தான் ஏமாந்து இப்படி நிற்கிறேன்னா, என் பொண்ண நான் ஏமாற விட மாட்டேன். அவளுக்கு எல்லாத்தையும் வந்து நான் தான் செய்வேன். எனக்கு தெரியும் அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. நீங்க இந்த விஷயத்தில தலையிடாதீங்க அவ்வளோதான்ற மாரி சொல்ல, உடனே இத கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து அப்ப என்ன செத்துருன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு வாய் நீளமாயிருச்சா உனக்கு? அப்படின்ற மாரி சொல்ல, என்ன கோபி பார்றா இவ எப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்ல, என்ன பேசிட்டு இருக்க பாக்கியா? நீ வர வர ரொம்ப இது பண்ற அப்படின்னு சொல்ல, பின்ன உங்க அம்மா எத்தன நாளைக்கு தான் செத்துருவேன் செத்துருவேன்னு சொல்லி ஏமாத்தியே வந்துட்டு எல்லா காரியத்தையும் சாதிச்சுருவாங்க. உங்க விஷயத்துல எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு விஷயத்துல நீங்க யாருமே தலையிடாத அப்படின்னு சொல்ல, இத கேட்ட கோபிக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருது. என் பொண்ணுக்கு என் மேல இல்லாத அக்கறை இல்லாத உனக்கு என்ன பெரிய அக்கறை? எனக்கும் என் பொண்ணு மேல அக்கறை இருக்கு. அதனால நான் செய்றத கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல தலையிடாத பாக்கியா அப்படின்னு சொல்லி, பாக்கி என்ன சொன்னாலுமே வந்து தடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, கோபி வந்துட்டு நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அந்த டைம்ல வந்துடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்க, சரி நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாரு. தயவு செஞ்சு எதுவும் பண்றாத அப்படின்னு கால்ல கூட விழுந்து கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா இதுவும் செஞ்சுட்டு இருக்க. உடனே பார்த்தீங்கன்னா, இனியாவும் கீழ இறங்கி வராங்க ரெடி ஆயிட்டு. எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு வர டக்குன்னு வந்துடுறாங்க. போலீஸ்கார பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. போலீஸ்கார் உள்ள வந்தவுடனே, "இங்க யாருக்கு கட்டாயம் கடத்தி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே?" அப்படின்னு சொல்லி கேட்டா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிர்ச்சியில பார்க்குறாங்க. ஈஸ்வரி உடனே வந்துட்டு, "அப்படியெல்லாம் யாருக்கும் இல்லையே. எங்க எல்லாருக்கும் வந்து சம்மதம் பண்ணி தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. பொண்ணோட அம்மாவுக்கு தான் வந்து இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்ல. ஆனா அவ பிரச்சனை ஒண்ணும் இது இல்ல. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்க, உடனே போலீஸ்கார் இருந்துட்டு, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணுக்கு தான் இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. ஆமாவாம்மா?" அப்படின்னு சொல்லி இனியாவ பார்த்து கேட்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகி நிக்க, உடனே இனியாவுமே வந்துட்டு, "ஆமா எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பமே இல்ல. எங்க அப்பாவும், எங்க பாட்டியும் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே இத கேட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, உடனே அழ ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏன் இனியா உனக்கு நேத்து அத்தன முறை நான் சொல்லியும் என் பேச்ச கேட்காம, உங்க அம்மா பேச்ச கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. பாட்டி மேல கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லையா? நான் அவ்வளோ பேசியும் பார்த்தீங்கன்னா, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. என்ன இனியா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா, "ஏன் பொண்ணுக்கு பிடிக்கலன்னா விட்டுறது தானே. எதுக்காக இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "இனிமேல் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு எங்கள கூப்பிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஈஸ்வரியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்துட்டு இந்த மாரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா உங்கள புடிச்சுன்னு போய் ஜெயில்ல போட்டுருவேன். பொண்ணு என்னதான் மேஜரா இருந்தாலும் வந்து அவங்க விருப்பத்துக்கு மாறா எதுவுமே நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிடுறாங்க. கோபியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இத கேட்டு டென்ஷன் ஆயிட்டு, "ஏன் இனியா அவ்ளோ திமிராயி போச்சா உனக்கு? அப்பா உனக்கு தெரியாதா? எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி டாடி இருக்கும்போது நீ என்னாத்துக்கு போலீஸுக்கெல்லாம் கால் பண்ண? ரொம்ப திமிராயி போச்சு இனியா" அப்படின்ற மாரிலாம் திட்டு இருக்க. உடனே பாக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அவ செஞ்சதுல என்ன தப்பு? நாங்க சொல்லி அவ்ளோ சொல்லியும் நீங்க கேட்காம ஒரு கல்யாணம் பண்ணா அவளும் மட்டும் என்ன பண்ணுவா? பாவம் அவ படிக்கிற பொண்ணு." அப்படின்ற மாரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்காங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.